திக்வேஷ் ராத்தி அவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்னு அப்படி இப்படின்னு அந்த பையன் மேல ஏன்டா இவ்வளவு வன்மத்தை கொட்டுறீங்க? ஏண்டா இதுவே ஒரு பேட்ஸ்மேன் பண்ணா உங்களுக்கு ஓகே, ஆனா பவுலர் எதுவும் பண்ணிடக்கூடாது இல்ல? சரி ஓகே, இந்த பையன் பண்றது மட்டும் தப்புன்னு சொல்றீங்களே, அப்ப விராட் கோலி அக்ரேஷன் கட்டுறாரு, அதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டா அது மட்டும் ஃபேஷனா அக்ரேஷனா, அது இல்லாம அவர்கிட்ட சரக்கு இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, அதனால ஆட்டிடியூட் காட்டுறாராமா. நானும் ஒத்துக்கிறேன், அவர்கிட்ட சரக்கு இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, ஆட்டிடியூட் காட்டுறாரு. தம்பி இவனும் ஒன்னும் சும்மா இல்ல, இவங்கிட்டயும் சரக்கு இருக்கு. அந்த எல்எஸ்சி படாவதி பவுலிங் லைனப்ல அந்த பையன் ஒத்தலா எல்லா பேட்ஸ்மேன்களையும் வரல விட்டு ஆட்டின்னு இருக்கான். அவன் வாங்கின 30 லட்சத்துல 21 லட்சம் ஃபைனே கட்டியிருக்கான். ஆனாலும் அந்த பையனால அதை விட முடியல, ஏன்னா அது அவனோட ஃபேஷன். எனக்குமே மேன் கட் பண்றதுல பெருசா உடன்பாடு இல்ல, ஆனா அதுக்காக அந்த பையன் மேல தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ரூல் புக்ல இருக்கு. எல்எஸ்சி உங்களால அந்த பையனை சமாளிக்க முடியலன்னா எம்ஐ கிட்ட கொடுங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த பையனை என்ன பண்ணணும். அந்த பையனுக்கு பயம் இல்ல, ஏன்னா சரக்கு இருக்கு. உங்க தாட் என்னோட கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்கடா அப்பா.